ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து கோஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணுற டைம் தான் நோட்டீஸே பண்ணேன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. நாங்கள் போனது 3 பேர் போனோங்க. 3 பேரில் 2 ஸ்பாட் அவுட்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பீதியிலேயே அளவாங்க பார்த்தீங்க. அதுமாரி பசங்களாம் நல்ல பசங்க தான், கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள பற்றி. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டுங்க லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் அங்கே மைக் எடுத்துன்னு போகல, பெஸ்ட்டு கோப்ரோ மட்டும்தான் எடுத்துன்னு போனேன். ஆனால் எனக்கு பிடிச்சது வ்ளாகில் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் இதோட எஃபெக்ட் வந்து நான் லாஸ்ட்டில், இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாரு, நீ இப்போ எழுதுனா பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருவோம் அடுத்த வருஷம் பிறக்கிறதுக்குள்ள. ஏஞ்சிக்கோ, சத்தியமாக செத்தாலி மறுபடியும் வர மாட்டாங்க. ஏஞ்சிக்கோ டக்குன்னு ஏன்னுக்கோ. அங்கெல்லாம் வேலை மச்சாடி, விளையாடாதீடா. எங்களுக்கு பிளாக் எடுத்து, நாங்கள் பிளாக் எடுக்கணும். வா ஏஞ்சிக்கோ. பிளாக் எடுக்கிறோம், உனக்கு பாயிண்ட் தான் தரல. போங்க, என்னத்துக்கு நீ வரணும் இல்லைப்பா கூட. நாங்கெல்லாம் பிளாக் எடு, நாங்கெல்லாம் தைரியமா இருப்போம். அது ஒரு சைடில் இருந்துச்சா வீடியோ வச்சுனா ஓடி வந்துடுவாங்க. நம்ம மைண்ட் செட் தான். ஏஞ்சிக்கோமாம்மா, ஏஞ்சிக்கோ. விளையாட சத்தியமா விளையாடலாமாம்மா, உண்மையாக தான் சொல்கிறேன். ஏஞ்சிக்கோமாம்மா, போகலாம். டைம் பார்த்து 12 மணி ஆக போகுது, போகலாம். 11:10 தானே அது. போடா நீ, ஏஞ்சிக்கோ போகலாம். நான் உன் காலோட விடுற, சத்தியமாக டிஸ்டர்ப் பண்ணாது. நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஏஞ்சிக்கோ. என்ன டிஸ்டர்ப் பண்ணி கூட்டின்னு வந்தில்ல, ஏழு இல்லையா? பாரு, நீ ஏஞ்சிக்கணும்னு சொன்னேன். அங்கே இருக்கிற குளிச்சு தண்ணி எதாவது தண்ணிக்கு எடுத்து ஊற்று. அண்ணா வாண்ணா கறி ஏண்ணா மிக்ஸ் பண்ணுறதா. என்ன பண்ணுறேன்? மாட்டுக்கு வீட்டுக்கு போடுவாங்க, அப்படியே எடுத்து ஊற்றுவாங்க. மாட்டுக்கு போடுறது மனுஷன் போடுறது ஒன்றே தங்குது. ஏச்சுக்கோ ஏதேமா. நான் போயிட்டேன் ரோட்டில், காலையில் வந்து சத்தியமாக கொஞ்சம் பேய் பிளாக் பண்ணதுக்குன்னா பயமாட்டுக்குது தலைவருக்கு. பட்டு பயம். நீ நைட்டு 12 மணிக்கு அந்த வழியில் போனா வருவேன், தவிர இந்த வழியில் வர மாட்டான். ஏன்? ஏய் மாமா, எங்க பாரு, ஊருக்குள்ளதான் நிக்குது. அது அப்பயும் ஊரு விட்டு வெளியால நடுவில் எங்க பாக்குது, ஒன்றும் இல்லை பாருல. எது இந்த கல்லா? இந்த கல் அண்ணாட்ட கோயில். ஸோ எது சுடுகாடு அப்போ? இது நடுக்காடு, அந்தாட்ட சுடுகாடு. எது இது நடுக்காடா? அந்த மரம், இந்த புளிய மரமா? மரம் அங்கிட்ட எடுத்துக்கோ. எது எங்கேயா? கேமராவில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நானே உட்காந்து கிடக்குறேன், நீ வார்த்தை. என்ன மறந்தது இல்லை? ஆமாம், அத்தை சுடுகாடு. அதுதான் சுடுகாடா? இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே முடிப்பாங்க. ஸோ ஓகே, சொன்கமே சொன்னுக்கு இந்த டைமிங்கில் எதுவும் தெரியாது, ஹாப்பி டேஸ் எதுவும் தெரியாது. ஏன்னா எனக்கு ஃப்ளாஷ் லைட் ஒழுங்காக வேணும். ஃப்ளாஷ் லைட் எதுவும் ஃப்ளாஷ் இல்லை, ஒன்றும் இல்லை, லைட் வேணும் எனக்கு. சரி வா, மொபைலில் சரி வா பார்க்கலாம். எதனா கேச்சிச்சுன்னா பார்க்கலாம். ஏதாவது ஒன்று சின்னதாக ஒன்று வச்சா கரெக்டாக இருக்கும். இதுதான் சுடுகாடா? அது கடைசியில் இந்த புளியா மரத்தை தூக்கின்னு வந்து காமிச்சிட்டேன். காலையில் காமிச்சிட இருங்க. ஏறா வேற காலையில் காட்டுறேன்றியா? சத்தியமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என் கேமராவில். எனதுலேயே ஒன்றும் தெரியல. ஃபோனில் தான் எடுக்கிறேன் வீடியோ, ஆனால் எதுவுமே தெரியல. லைட் எதனா இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரே ஃப்ளாஷ், மொபைல் ஃப்ளாஷ் வச்சுக்கணும், என்ன பண்ணுறது? பஸ் அதுதான் சுடுகாடா? சரி இங்கே நில வரங்க. இங்கே இரு, நீ பாட்டு போட்டா இல்லை இல்லை, சுடுகாட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ மட்டும் வர நான் சுடுகாட்டுக்கு வரும் தான் சொன்னேன், அப்போ தான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன்? எனக்கு இந்த பாயிண்ட் செட் ஆகுது. எது இந்த மரமா? எந்த கண்டாலும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. அப்பயும் ஏதாவது ஒன்று ஆட்டிடியூட், சின்னதாக ஒரு ஆட்டிடியூட் கட்சினா போதும். ஆட்டிடியூட் கட்சா கூட அவங்ககிட்ட ஃப்ளாஷ் இல்லை. ஓ அது ஒன்று கிளியர்னஸ். ஆனால் ஒரு வாய்ஸ் கட்சா கரெக்டாக இருக்கும்.
வாய்ஸ் கிடைச்சிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நடந்து போகிறத வச்சு இது பண்ணிக்கலாம். எங்கே வாய்ஸும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஓ இதுவா சுடுகாடு இந்த மரம்? ம். எங்கேயா சுடுகாடு கூட்டமாக சொன்ன காட்டில் நடக்க வைக்கிற? இதுக்கு மேலே தூங்க மாட்டாங்க. பைபிளுக்கு பண்ண பர்த்டே பாய் வேறு. அவ்வளோதான் தூக்கத்தை எந்திரிச்சு அந்த 2 இறமையும் கூட்டின்னு வந்தால் கரெக்டாக அவனையும் எழுகவே மாட்டேங்கிறாங்க. மச்சான் சும்மாவே கட்டுவான். உள்ள போகணுமா? நடுவுலா போகலாம். பயமா? இல்லை இல்லை, நீ ஊது பூஜை வச்சுன்னு சாமி பாடு போடணும் வந்த என்ன சொல்லிட்டு நாங்கள் மேலே வர வர கிளம்பிடுவாங்க. மந்திரவாதி அத்தை கிளம்ப. சங்க பாரு எதுல எல்லாம் கூட்டின்னு போகுது என்னவே. ஐயோ ஐயோ இதுதாடி இதுவா? ஏன் கிணறுல இருக்குது? கிணறு என்னது இது? சிம்பிளாக இருக்கு. பரவாயில்லப்பா, சிம்பிளாக இருந்தாலும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னது எவ்வளோ தானா? தேங்காய் உடைக்கிட்டே மதியம் தூக்கி போட்டுக்கிறேன் அவனா. இந்த சரௌண்டிங் மட்டுமா? அது மரத்தக்காய். சரி ரிவ்யூ பண்ணிட்டேன் நானே. இன்னும் நான் ரிவ்யூவே பண்ணல. ஒரு ஆக்டிவிட்டியும் கிடைக்க மாட்டேங்குது. ம் அது ஒன்று. இவர் பார்த்தியா 1994. அதான் சமாதி கட்டி வச்சுக்கிறாங்கப்பா அவர் கொடுத்து வச்சுது. ஸோ இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா கரெக்டாக சுடுகாட்டில் இருக்கிறேங்க. ஸோ இவர் தான் கூட்டின்னு வந்த ஆள். ஓகேங்களா, கூட்டின்னு வந்த ஆள். ஆனால் எந்த ஆக்டிவிட்டியும் எனக்கு இன்னொரு கிடைக்கவே இல்லை. அது ஒன்று சொல்லி ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் அது கிடைச்சா கரெக்டாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா டைம் இல்லையாமா? டைம் கம்மி தான். டைம் லெவல் 24. ஆனால் இங்கே பாருங்க, இங்கேருந்து என்ன ஒரு வீட்டுக்கு ஒரு சத்தியமாக 100 மீட்டர் கூட இல்லை இதுக்கு எனக்கு தெரிஞ்சு, வீட்டுக்கும் சுடுகாட்டுக்கும். 100 மீட்டர் கூட இல்லை. ஒரு ஊதுபத்தி, அதுக்கு ஊதுபட்டி பாட்டு சூப்பர். சாமி பாட்டோட வராம்பா சுடுகாட்டுக்கு. ஸோ பரவாயில்ல, ஒரு ஆட்டிடியூஸும் கிடைக்காது. அது கண்டிப்பா நீக்கிறத ஒரு கண்டென்ட் தான். எங்களுக்கு நீ தான் கண்டென்ட். சுடுகாட்டு கண்டென்ட் இல்லை, ஃபன் கண்டென்ட். த்ராட்டல் விளாகுக்கு வந்து கண்டென்ட் ஃபன் பிளாகர் இவர் லாஸ்ட் டைம் நம்ம கிட்ட பிளாகுக்கு வந்தார். லாஸ்ட்டில் நான் வீடியோ போடல அந்த பிளாகு. இந்த மாதிரிமா இல்லை நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரு அசியமும் இல்லை ஆக்சுவலி. இது டெட் பாடி இது உடைச்சுருக்காங்க 2 இடம் கரெக்டாக. இது மாமா இது இவ்வளோ தானா? இது என்ன ஒரு கொல்லை கூட வந்து அந்த 100 சென்டிமீட்டருக்கும் வராதாட்டுங்குது எனக்கு தெரிஞ்சு. இது இங்கே பாரு என்ன பாட்டை போட்டு வச்சுங்கிறாருன்னு. நான் ஓடியா போயிரு போகிறேங்க சொல்லு. இதில் ஜோடிதா? எப்படிப்பா சுற்றி சுற்றி வர்றது? அது ஒன்று சொல்லிக்கிறேங்கப்பா. நினைக்காதீங்க தயவு செஞ்சு. என்ன கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஒரே ஒரு செகண்ட் பாட்டு ஆஃப் பண்ணு. பாட்டு ஆஃப் பண்ணு. ஃபுல் மியூட் பண்ணு. ஃபுல்லாக மியூட் பண்ணு. ஏதாவது சவுண்டு. ஸோ நாங்களும் ஒரு 20 மினிட்ஸாக தேடிங்கிறேங்க.
இன்னும் கிடைக்கல. அங்கே ஃப்ளாஷ் அடிக்கலையா அந்த மரத்துக்கு? எது அந்த இது வர மாதிரி இருக்குல்ல. இது அரச மரமா? இந்த மரம் தான் இந்த காய் விடுங்க. அத்தி மரம். அவ்வளோதான். ஓகே. பக்கத்து ஊரில் எதுவும் இல்லை. எங்கள் பாட்டி குடி மிச்சு கீழே இருக்கும். அங்கேயும் அந்த ஆக்டிவேட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. கோஸ்ட் ஃபயருக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அது கூட நல்லாயிருக்கும். ஆடி பார்க்கலாமா? கோஸ்ட் ஃபோன் இருக்கும். கோஸ்ட் ஃபோன் ஒரு ஆப். ஃபோன் யாருக்கும் அது பெஸ்ட்டா? நெட்டு இருக்காது எனக்கு. ஆமாம், அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணலாம். கம்யூனிகேஷன் பண்ணலாம். பேமெண்ட் இல்லை, கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணால் ஃப்ரீ. ஃபஸ்ட்டாக ஃப்ரீ. அவங்க கம்யூனிகேஷன் பண்ணலாம். கம்யூனிகேஷன் அப்போ டவுன்லோட் பண்ணி மாமா நெட்டுக்கு தான் ஃபோனில் இங்கே. அது எப்படியா ஊருக்குள்ளே நெட்டு கிடைக்க மாட்டேங்குது, சுடுகாட்டில் நெட்டு கிடைக்குதுன்ற? ஃபோன் கொடு. அவன் ஃபோன் கூட பாரு, அவன் சாமி பாட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். கைக்கு கொஞ்சம் பட்டிட்டுக்கிறாரு இவர். பட்டு தான் வந்துங்கிறாரு. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு புரியல. ஸோ நாங்கள் வந்து கான்ஸ்டிங் போர்டை வந்து யூஸ் பண்ணலான்னு உட்காந்துங்கிறீங்க. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ இது யூஸ் பண்ணுறேன். நானும் கம்யூனிகேஷன் அவ்வளோ பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஆனால் இது ரேர். ஸோ ஏன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறேன்னா இது மூலியம் எங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணலாம் ஈஸியாக. கட் பண்ணியா? சைலண்ட் பண்ணு. நீங்கள் எங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன விருப்பங்கிறதே இல்லையா, அது மட்டும் சொல்லிடுங்க. என்னது? அந்த அக்கா தான் நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? யாரோ அழுகுறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்கள் பேர் மட்டும் கிளியராக சொல்லுங்கள், எனக்கு போதும். என்னது? யாரோ கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கப்பா. யாரோ அமைதியாக சொல்கிறாங்க. தமிழில் தான் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்தது உங்களுக்கு பிடிச்சிச்சா? ஆனால் இல்லையா, அது மட்டும் சொல்ல முடியுமா? ஆனால் யாரை கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க பக்கா? நான் சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு பேசுனாங்க. தமிழில் பேசுனாங்க பக்கா. நான் இங்கே க்ளீனாக கேட்ச்சு. ஃபோனில் ரெக்கார்டில் தண்ணிக்குது, பார்த்து வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படி போய் கம்யூனிகேஷன். இங்கே கிடையா, நீ இருக்கிறது அதிகம் எங்களுக்கு பேசிக்காது. சரி கிளம்பு. யாருன்னா எங்ககிட்ட பேச விருப்பம் இருக்குதா? பேசலாம். நல்லா இங்கே பாரு, கன்னியம்மாள் ஸ்லோ வந்து கேட்க முடியும். எனக்கு ஹெட்செட் போட்டுருந்தா
ஸோ இது மூலிமா நீங்கள் எங்ககிட்ட பேசலாம், முடிஞ்சால் எங்ககிட்ட பேசுங்க. நாங்கள் வந்து அரை ஹவர் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி இங்கே நாங்கள் வந்து உக்காந்து. ஸோ எந்த ஆக்ஷனும் காமிக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்களை வந்து எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண வரல, நாங்கள் உங்களை ஏதாவது பண்ணணும்லாம் வரல. எங்களுக்கு ஒரு பிளாக் கொசம் தான் வந்திருக்கோம். ஒன்றும் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா ஹெல்ப் கூட நாங்கள் பண்ணுறோங்க. அந்த வந்து லேடிஸ் வாய்ஸ் யாராவது பேசுகிறாங்க. லேடிஸ் யாராவது கம்யூனிகேஷன் பண்ணுறீங்களா எங்ககிட்ட? அக்கா யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எஸ், ஆமாம். சரி, உங்கள் பேர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன பேருங்க? லேடிஸ் யாருன்னா என்ன கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கப்பா. சரி, இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோங்க. நீங்களும் எதுவும் கம்யூனிகேஷன் எங்ககிட்ட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது விருப்பம் இல்லையா? உங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது விருப்பம் இல்லையா? நோ. விருப்பம் இல்லையா? நோ நோ. சரி, நாங்கள் கிளம்பட்டுமா? நாங்கள் இங்கிருந்து கிளம்பலாமா? உண்மையா? யாரை கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே. இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோங்க. உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா எங்ககிட்ட கேட்கலாம். ஸோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோங்க. இது மேலே எந்த நம்மளுக்கு மரியாதை இது ஒத்துக்கிறேன். நம்ம உங்களை வந்து நைட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வெரி சாரி. சரி, நாங்கள் சாரி கேட்டுக்கிறோங்க. சரி, நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறோங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் பண்ணால் நல்லா கம்யூனிகேஷன் பண்ணலாம் எங்ககிட்ட. இன்னும் இதுக்கு மேலே நான் ஓப்பனாக கேட்க முடியாது. அதுவும் எவ்வளோ வாய்ஸ் கேட்ச்சு பார்த்தியா? சரி, நீங்கள் எங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா தூங்கலாம். இதுக்கு மேலே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோங்க. நாங்கள் கிளம்புறோங்க. சரி, ஓகே. பாய். பாய் சொல்கிறாங்களா? பாய். நாங்களும் பாய் கிளம்புறோங்கப்பா. இதுக்கு மேலே கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த புளியம்பரத்துக்கிட்ட பார்க்கலாம் என்ன கிடைக்குமா. புளியம்பரத்துக்கிட்ட ஏன் நாங்கள் பார்க்கக்கூடாதா? அவரும் நோ சொல்லி அனுப்பிச்சி வராங்கப்பா. கம்யூனிகேஷன் பண்ணாதீங்க போங்கன்றாங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன கம்யூனிகேஷன் பண்ண முடியும்? இவங்களோட பெரிய ஆக்டிவிட்டீஸ் எதனா ஒன்று இருக்கலாம் இல்லையா? அது நம்மளாம் எங்கே வேட்டல் எங்கன்னா போனால் கரெக்டாக கிடைக்கும். இல்லை அவங்க நோ போன்னு சொல்கிறாங்கன்னா நோ போ, இங்கேருந்து போங்கன்றாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு மேலே நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. கம்யூனிகேஷன் பண்ணுறதை விட அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்ம. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. டிஸ்டர்பா? ஆமாம். ஸோ இந்த மரத்தை தான் சொன்னது. ஆமாம். இருக்கிறவங்க நல்லவங்களா இருப்பாங்க. சோப்பா அங்கே கம்யூனிகேஷன் பண்ணுவோம். ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆசையெல்லாம் நிறைவேறினதோட இருப்பாங்க. ஐ திங்க் ஸோ. இந்த மரத்தில் இருக்கிறவங்க தான் ஏதாவது இதே நடுக்காடுன்றாங்கல்ல. லைக் அவங்க பிளேஸ் எட்டுன்னு வந்து இங்கே விட்டு போயிடுறாங்கல்ல. அவங்கள சோல் மட்டும்தான் அங்கே இருக்கும். இங்கிருந்து ரிட்டர்ன் போகும்போது நிச்சிட்டு பார்க்குவான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், அவங்க உடம்பு மட்டும்தான் அங்கே போகும் எனக்கு தெரிஞ்சு. அவங்களோட இது எல்லாம் இங்கே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறது நீங்கள் வேணாம் இங்கேருந்து போங்கன்றாங்க. இதுக்கு மேலே நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. பட் ஒரு நல்ல ஆப் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, குட். ஆப் யூஸ் ஆகாதுன்னு நினச்சேன். பக்காவாக யூஸ் ஆகுது எனக்கு. இந்த மாதிரி தான் சொன்னது. ஸோ வெயிட் பண்ண யாராவது இருக்கீங்களா? இங்கே யாராவது இருக்கீங்களா? எனக்கு
நீங்கள் யாருன்னா என்கிட்ட பேசணும் பண்ணால் பேசுங்க எங்ககிட்ட. இந்த சைடு ரைட்டா எங்கேயா ரைட்டு விட்றது நாங்கள்? இந்த சைடு நாங்களும் கம்யூனிகேஷன் பண்ணுறேங்க, ஆனால் கம்யூனிகேஷன்னு எதுவுமே யூஸ் ஆக மாட்டேங்குது. இங்கே அழுகுறாங்க. ஸோ இங்கே யாருன்னா இருக்கிறீங்களா? ஆமாம் இருக்கிறாங்க. உங்கள் பேர் தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை இல்லை சொல்லாதீங்க. உங்கள் பேர் மட்டும் சொல்ல முடியுமா? எனக்கு கிளியராக புரிய மாட்டேங்குது. என்ன சொல்லுவாங்க? அழுகுறாங்க, ஏதோ ஒரு லேடிஸ் அழுகுறாங்க. உங்கள் வாய்ஸ் ஐயா கேட்குது கொஞ்சம். சரி கொஞ்ச நேரம் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. சைலண்ட்டாக இருங்க. நான் யாராவது ஒருத்தர் பேசுங்க. சைலண்ட்டாக எல்லாமே சைலண்ட் ஆகிட்டாங்கப்பா. இங்கே பாரு ஆக்டிவிட்டியே இல்லை இங்கே சுத்தமாக சைலண்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். இல்லை, யாராவது ஒருத்தர் பேசுங்க. நீங்கள் யாராவது இல்லை, அவங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் எங்ககிட்ட கம்யூனிகேஷன் நல்லா பண்ண மாட்டேங்கிறீங்க, நல்லா எனக்கு தெரியுது. ஆமாம் எஸ். சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணது எங்களை மன்னிச்சுக்காங்க. நாங்கள் கிளம்புறோம். ஏய் அவங்களுக்கு ஏதோ வேணும்ப்பா. நோ டிஸ்டர்ப் பண்ண மன்னிச்சுக்காங்க. நோன்றது ஆட்டிடியூட்ஸ் இருக்குப்பா. சவுண்டு வருது பாரு. பக்கெட்டு சவுண்டு ஆக்டிவிட்டி காமிக்குது. ஓகே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:02 தான். ஷார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டைம் இங்கே கம்மியாக டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:02. தெரியாது, ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். 12:02 ஆகுது கரெக்டாக சொன்னேன்னா. சரி கம்யூனிகேஷன் பண்ணுங்க அவங்கக்கிட்ட, ஆனால் என்கிட்ட க்ளீனாக கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. மொபைல் டிஸ்டர்ப் பண்ணாது. மொபைல் இல்லை அதில் கூட எதுனா கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் எதாவது பண்ணுவாங்க. ஆனால் ஆக்டிவேட் காமிக்கிட்டா ஆக்டிவேட்டாக. ஸோ நான் இங்கே வந்து அரை சரி ஓகே ஓகே சைலண்டாக இருங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? கட்டாதுப்பா. ஊருக்காரங்களாம் வந்துட போகிறாங்க. ஊர் இங்கே தான் இருக்குது, அது ஒரு பயமாக்குது எனக்கு. ஏப்பா எதுக்கு இவங்க பேசுறது எதுக்கு கொஞ்சம் இதாகுது? என்ன கம்மி நீங்கள் என்ன பயன்படுத்த ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் பேசலாமே, நோன் தானே சொல்கிறீங்க. இதே கதை நோன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. டிஸ்டர்ப் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வருது. ஏய் இது ஃப்ளைட் மோடில் இருக்குது. அந்த இது இந்த செல்லு ஃப்ளைட்டில் இருக்குதுப்பா. ஃப்ளைட் மோடில் இருக்குது இந்த ஃபோனு. எப்படி? இல்லை இது ஃப்ளைட்டில் இருந்துச்சு. எப்படி இது அலாரம் கூட இல்லை? அது பாரு, அது மெசேஜ் அலாரம் வச்சிருக்கான். இது இவன் அலாரம் வச்சிருக்கான். அட கம்மநாட்டியா மகனே, இவன் அலாரம் வச்சிருக்கான்ப்பா. இவன் 12 மணிக்கு எழுணுன்னு சொல்லிட்டு என்னடா இது. சரி ஓகே நீங்கள் கம்யூனிகேஷன் க்ளீனாக பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண சாரி. நாங்கள் சரி நாங்கள் போயிட்டு ஒரு மணிக்கு வரட்டுங்களா? ஒரு மணிக்கு வரட்டுங்களா?
இல்லை நீங்கள் சரி ஓகே. சரி நாங்கள் போயிட்டு எங்களுக்கு முடிஞ்ச ஒரு டைம் சீக்கிரமாக வரேங்க. சரி ஓகே. ஒருத்தனுக்கு பர்த்டே வேறு நாங்கள் கொண்டாடணும். வெரி வெரி சாரி. நாங்கள் இப்போது டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். திரும்ப வருவோங்க. வரோம், நாங்கள் உடனே வரோம். அப்போ ஒரு 4 பேரோட வரேங்க. எஸ் ஓகே. அந்த 4 பேரில் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அந்த 4 பேரில் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆள் இருக்காங்களா? இல்லை இதே ரைட் ரைட். அவங்கக்கிட்டேருந்து எதனா ஹெல்ப் தேவையா உங்களுக்கு? அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ஹெல்ப் தேவையான்னு நான் கேட்குறேன். அதாவது இதே என்ன உதவி வேணுமா உங்களுக்கு? அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட இருக்கலாம், அவங்க சொந்தக்காரரை கூட இருக்கலாம். ஓகே சரி ஓகே. 1 o'clock மேலே வரேங்க. சரி ஒருத்தனை பூஜை பண்ணிட்டு வந்துடுறேங்க. சரிங்களா? ஓகே ஓகே. பாய் பாய். பை பை. அப்படியே கம்யூனிகேஷன் பண்ண போகிறாங்க. நான் போகும்போது ஆனால் அங்கே கம்யூனிகேஷன் பண்ணாங்கப்பா, அது நான் ஒத்துக்கிறேன். அந்த ஒரு அக்கா வந்து பண்ணாங்கப்பா எனக்கு கம்யூனிகேஷன். அவங்க எனக்கு பண்ணாங்க. எனக்கு அப்படியே பூஸ் போகும் உள்ளெல்லாம் எனக்கு ஃபுல்லாக இருக்குது உடம்பெல்லாம். சத்தியமாக அவங்களே டிஸ்டர்ப் பண்ணாது போங்கன்றாங்களே. என்னன்னா அதுக்கு மேலே நம்ம என்ன பேசுறது என்ன செய்கிறது? அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நம்ம பேச முடியாது. ஏற்றி விடுப்பா, எங்கன்னா போனால் யூஸ் ஆகும். ஆனால் சுடுகாட்டில் வந்து நம்ம கரெக்டாக 12 மணிக்கு வந்து கேட்டுனுக்குறோங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட் டைமு நம்ம 2 பேர். எனக்கு இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் கூட நான் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட நான் போனதில்லை. ஸோ எங்கள் கூட நாங்கள் 3 பேர் வந்தோங்க. ஒரு ஆள் வீதியிலே எஸ்கேப்பு. இனிமேல் சொன்னேன் எஸ்கேப் பாட்டு வெளியே வரமாட்டேங்கிறான். ஸோ ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஊர்லேருந்து ஒரு 50-100 மீட்டர்ஸ்க்கும் மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 100 மீட்டர்ஸில் ஊருக்கும் எதுக்கும் இருக்குது. லாஸ்ட்டில் எங்கே தெரிஞ்சு நான் பேக்ரவுண்டு வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கலை. ஆனால் நாங்கள் 3 மணிக்கு 2 மணிக்கு போகவே இல்லை. ஏன்னா எல்லோரும் என் கூட வந்த பசங்க கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னே சொல்லுவேன். கொஞ்சம் எஃபெக்ட் காமிச்சிருந்துச்சி. மெயினாக எங்கள் மாமனுக்கு கொஞ்சம் மென்டலியாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டார் அவர். ஏன்னா மென்டலியாக அவர் அஃபெக்ட் ஆகிறான்னா எனக்கு தெரில. நைட்டு ஒரு 1:30 சம்திங் ஆகும். அவர் கொஞ்சம் நம்ம எப்படி சொல்லுங்க, ஒரு மைண்ட் நம்மக்கிட்டே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் பார்த்தியா, அதுமாரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. எனக்கு அதிலே கொஞ்சம் அவங்க பேச எனக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்றி விட்டான்னு சொன்னேன். நான் தைரியமாக போயிட்டு பிளாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நிறுத்த எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டும் கெட்ட ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சுன்னே சொல்லுவேன் அந்த இடத்துல. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஷெட்டு பயங்கர சவுண்டு வந்துச்சு. அண்ட் மழை எஃபெக்ட் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நைட்டே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் டாடா, see you.